ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கிறிஸ்துமஸ் காலங்களில் இருக்கிறபடியினால் மற்றொரு தலைப்பில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பற்றி தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துமஸ் காலங்களில் மட்டும்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை அதிகமாக தியானிக்கிறோம். மற்ற காலங்களில் நாம் அதிகமாக தியானிப்பதில்லை. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள் தான் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆகையால் இன்றைய செய்தியின் தலைப்பு வார்த்தை மாம்சமானவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமானவர். அப்படி என்றால் நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகையால் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், நாம் யோவான் 1:1 பார்த்தீர்கள் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பிரியமானவர்களே, ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. ஆகையால் நாம் 14 வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகையால் நாம் இந்த வார்த்தையானவரை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால், அதிகமாக வேதாகமத்தை படித்து அதை குறித்த ஏராளமான வேதாகம கருத்துக்களை கூறும் ஏராளமான புஸ்தகங்களை நாம் படித்து அந்த வார்த்தையில் மாம்சமானவரை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் வார்த்தையில் மாம்சமானவரை உணர்ந்து கொள்ள முடிந்தால் மட்டுமே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்கிற வார்த்தை நாம் ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்டியனாக மாற முடியும். ஏனென்றால் ஆதியிலே இந்த வார்த்தை சொன்ன கட்டளையின்படிதான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று. நாம் பார்த்தீர்கள் என்றால், நமக்கு வீட்டுக்குள் வெளிச்சம் வர வேண்டும் என்றால் முற்காலத்தில் நாம் ஒரு விளக்கு வெளிச்சத்திலே தான், எண்ணெய் விளக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்வேறு முயற்சிகளை செய்து பல ஆராய்ச்சிகளை செய்து கண்டுபிடித்தது தான் பல்பு. நாம் அந்த எலக்ட்ரிக் பல்பை நாம் செருகும் பொழுது மட்டும்தான் நமக்கு வெளிச்சம் உண்டானது. ஆகையால் இந்த வெளிச்சத்தை மனிதன் பெற, தன் வீட்டுக்குள் பெற அநேக முயற்சிகள் ஒரு மனிதனால் மேற்கொள்ளப்பட்டுதான் நம் வீட்டிற்குள் மின்சாரம் கிடைக்கப்பட்டு விளக்கு எரிந்தது. ஆனால் நம் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கே, அண்ட சராசங்களுக்கே வெளிச்சத்தை உண்டு பண்ண ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, எவ்வளவு மகத்துவம் பாருங்கள். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை இந்த வார்த்தையாகிய சத்திய வேதத்தின் மூலமாக தான் நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில், இந்த இயர் எண்டிங் காலங்களில் நாம் வந்திருக்க நாம் வேதாகமத்தை எவ்வளவு தூரம் இந்த வருஷத்தில் தியானித்தோம், கவனமாக தியானித்தோம் என்று நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் மற்றொரு கிறிஸ்துமஸ் ஏனோதானவென்று ஒரு பண்டிகை காலங்களைப் போல, புறஜாதி மக்களின் பண்டிகை காலங்களைப் போல கடந்து விடாதபடி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான தன்மையை நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே அனைவரும் ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்டியன்ஸாக மாற முடியும். இன்று பார்த்தீர்கள் என்றால், அதிக வல்லமையாக பிரசங்கிக்கிற ஊழியர்கள், அதிக மகத்துவங்களை செய்கிற ஊழியர்கள், அவர்கள் பிசாசுகளை துரத்துகிற ஊழியர்கள் என்றெல்லாம் வகையறுக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். காரணம், மக்கள் அவர்களிடம் ஓடி செல்கிறார்கள். ஆனால் வேதாகம் நம்மை அறிவுறுத்துகிறது, இந்த வார்த்தையில் மாம்சமான நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகம் தியானிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் மிகவும் வலிமையுள்ளவர்களாக மாறி போய்விடுவோம். நம்மண்டே புறஜாதி மக்கள் வந்து சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக திகழ வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் மகத்துவம். அதுதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையில் மாம்சமானவரை பற்றி அறிய வேண்டிய தினம். ஆகையால் இந்த செய்தியின் தலைப்பில் இந்த வார்த்தையினால் என்னென்ன காரியங்கள் நாம் கிடைக்க பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கலாம். இந்த வார்த்தையின் மகத்துவத்தை முதலாவது அறிந்து கொண்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருக்கும் பொழுது. மத்தேயு 8:5 பார்த்தீர்கள் என்றால், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவ்விடத்தில் வந்து
ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, இங்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். தனக்கென்று எந்தவித ஒரு ஆசீர்வாதத்தையும் தேடியும் வரவில்லை. தன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் பெற்றுத்தர வேண்டும் என்று வரவில்லை. ஆனால் தன்னுடைய வேலைக்காரன் தன்னுடைய வீட்டிலே திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று ஆண்டவரிடம் வந்து கொண்டான். ஒரு கொடிய வேதனைப்படுகிற திமிர்வாதக்காரனாகிய வேலைக்காரனை எத்தனை பேர் நம் வீட்டில் வைத்துக் கொள்வோம், பராமரிப்போம் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி எத்தனையோ பெரிய செல்வந்தனாக இருந்த பொழுதும் தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் சுகமீனப்பட்டு இருக்கும் பொழுது அவனை வீட்டுக்கு அனுப்பிவிடாமல் அவனுக்காக மன்றாட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தான். பிரியமானவர்களே, இதுதான் அது பிறப்பின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்றவர்களுக்காக நாம் மன்றாட வருகிற கிறிஸ்தவர்களாக இருக்கோம். எத்தனை முறை நாம் மற்றவர்களுக்காக நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுவோம் என்று நினைக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார். நூற்றுக்கு அதிபதி அது என்பது அதிக ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். ஆனால் அந்த பவர்ஃபுல் போஸ்ட் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது தனக்கென்று எதையும் கேட்க வராமல், தன் தேசத்துக்காக கேட்க வராமல், தன்னுடைய குடும்பத்தாருக்காக கேட்க வராமல், தன் வீட்டிலே அவதிப்படுகிற ஒரு வேலைக்காரனுக்காக மன்றாட வந்துள்ளான். பிரியமானவர்களே, எத்தனை ஒரு கன்சர்ன் பாருங்கள். நாமும் கூட எப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த சம்பவம் வேதாகமத்தில் இடைப்பட்டுள்ளது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை பாருங்கள். 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றாராம். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய போதகர், அநேக அற்புதங்களை செய்கிறவர். அவர் வந்து நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது எத்தனை ஒரு ஆச்சரியம் பாருங்கள், எத்தனை ஒரு சந்தோஷமான அனுபவபூர்ணமான காரியம் பாருங்கள். ஆனாலும் இந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னிய பதில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. மத்தேயு 8:8, நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய மகத்துவம்! ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிறார். நான் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை அதிகமாக தாழ்த்துகிறார். இங்கு வார்த்தையில் மாம்சமானவரின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட நூற்றுக்கு அதிபதி தான் இவ்வாறு கூறுகிறார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்பது. மேலும் மறுபடியும் அவன் அதிகமாக கூறினது 9ஆம் வசனம், அதிகாரத்தில் கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இவன் அதிகாரத்தில் உடையவனாக இருந்தபடினால் இவனுக்கு ஏகமான வேலைக்காரர்கள் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். ஆகையால் இந்த வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவன் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மாம்சமானவர்படியினால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கூறுகிறான். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி கேட்பதெல்லாம், தேவனே, ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அப்பொழுது என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். இந்த பாடலை கேட்க நம்முடைய ஜெபம் அமைய வேண்டும். எத்தனை பெரிய விசுவாசம் பாருங்கள், எத்தனை பெரிய உணர்வு கூறுதலான அறிதல் பாருங்கள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி. நாம் இவ்வாறு இந்த நூற்றுக்கு அதிபதி போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொண்டிருக்கோமா? அவர் வார்த்தையில் மாம்சமானவர், வார்த்தையில் மகத்துவம் உண்டு, வார்த்தையில் வல்லமை உண்டு, நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, 10ஆம் வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து அதிகமாக அதிசயப்பட்டு மற்றவரிடம் கொள்கிறான். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை காணவில்லை என்று மெய்யாகவே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ரோம அதிபதியாக தான் இருப்பார். ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதிகமான பவர்ஃபுல் போஸ்ட் எல்லாம், நூற்றுக்கு அதிபதியான போஸ்ட் எல்லாம் ரோமர்களுக்கு தான் சொந்தம்.
ஆனால் இந்த புறஜாதியான ரோமானிய நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையில் மாம்சமானவராக கண்டுகொண்டபடியினால்தான் அவர் கூறினது, ஒரு வார்த்தை மற்றும் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்பது. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் நாம் இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு புறஜாதியான மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு தூரம் அறிந்திருந்தானோ என்று தெரியாது. ஆனால் அதிக தாழ்மையான மனுஷன், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற மனுஷனாக இருந்தபடியினால் ஏதோ ஒன்று விசேஷித்தவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கண்டு கொண்டான். ஆகையால் தான் கூறினது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்பது. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையும் இப்படி ஒரு சொஸ்தமாக்கக்கூடிய வார்த்தைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையில் மகத்துவமானவராக நாம் கண்டுகொள்ள முடியும் போது நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தைகளும் மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறிவிடும். அடுத்ததாக நாம் மூன்றாவதாக ஒரு மரியாளின் வார்த்தையை நாம் பார்ப்போம். இங்கு மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கருவுற்ற பின்பு இங்கு எலிசபெத்து என்றும் அவருடைய இனத்தால் சொந்த கருவுற்றிருக்கிறாள். மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம் என்று சொன்னவுடன் உதயா தேசத்தில் உள்ள ஒரு மலை நாட்டிற்கு ஓடி செல்கிறார். அங்கு சென்று அவர் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறார். லூக்கா 1:41. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. 43. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பிரியமானவர்களே, இங்கு மரியாள் வார்த்தையினால் எலிசபெத்தை வாழ்த்துகிறார். ஏனென்றால் இப்பொழுது மரியாள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றிருக்கிறார். அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டவுடன் எலிசபெத்து வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. பொதுவாக கர்ப்ப காலத்தில் குழந்தையுடன் மூமெண்ட்ஸ் எல்லாம் உணருவார்கள். ஆனால் துள்ளுவது எப்படி என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இங்கே மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட பொழுது வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று, களிப்பாய் துள்ளிற்று. பிரியமானவர்களே, அப்படி வார்த்தையில் மகத்துவமானவரை மரியாள் சுமந்திருந்தபடியினால் அவளுடைய வார்த்தையும் மிகவும் மகத்துவமான அதிகாரம் உள்ள வார்த்தையாக மாறி போயிற்று. அவள் மரியாள் வாழ்த்துதலை கேட்டவுடன் அந்த களிப்பாக அந்த வயிற்றிலுள்ள பிள்ளை துள்ளிற்று. நம்முடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய வார்த்தைகள் வார்த்தையில் மகத்துவமானவரை நாம் மரியாதை போல சுமந்து கொண்டு இருக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாக, களிப்பூட்டுகிற வார்த்தையாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் இங்கு எலிசபெத்து சொல்கிறார், என் ஆண்டவருடைய தாயார் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. எலிசபெத்துக்கு ஒன்றும் தெரியாது இங்கு மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கருவுற்றிருக்கிறாள் என்று. ஆனால் மரியாளின் வாழ்த்துதலை கேட்டு தன் பிள்ளை தொழில்படியினால் இந்த மரியாளிடம் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி என் ஆண்டவருடைய தாயார் என்று முதலாக மரியாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாராக கண்டு கொண்டவள் இந்த எலிசபெத்து தான். பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையும் வார்த்தையில் மாம்சமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே மரியாளின் வார்த்தையை போல அநேகருக்கு ஒரு களிப்பூட்டுகிற வார்த்தைகளாக, சந்தோஷத்தை கொடுக்குகிற வார்த்தைகளாக மாற வேண்டும். ஏனென்றால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகம் தரம் எனக்கு அது இல்லை, இது இல்லை, இந்த கேட்க வேண்டும், இப்படி பிரியாணி செய்ய வேண்டும் என்று உலக பிரகாரமான காரியங்களை பற்றி தான் சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு அதனால் மனக்கசப்பும் சண்டை சச்சரவும் வீடுகளில் உண்டாகும். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம் வார்த்தையில் மகத்துவமானவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் மரியாளின் வார்த்தைகளை போல சந்தோஷமாக்கும் வார்த்தைகளாக, களிப்பூட்டும் வார்த்தைகளாக மாற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அடுத்ததாக இந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் பொதுவாக நாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது ஏதாவது மெடிசின்ஸ் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் உடனே நாம் வேலைக்கு ஒழுங்காக அதை எடுத்துக்கொள்வோம். ஆனால் இங்கு வார்த்தைகளை கூட நாம் உட்கொள்ள முடியும் என்று ஒரு வசனம் குறிப்பிடுகிறது. எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவளை உட்கண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்கள், இங்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன்,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகி இந்த வேதாகம வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அதை உண்ணுவது போல அதிக வாஞ்சையோடு எனக்கு ஆத்மத்துக்கு சுகம் கிடைக்க வேண்டும், என்னுடைய சரீரத்துக்கு கூட சுகம் கிடைக்க வேண்டும் என்று நாம் எப்படி ஒரு மெடிசின் சாப்பிடும் பொழுது நிச்சயமான ஒரு தன்மையோடு நாம் அந்த மருந்துகளை உட்கொள்கிறோமோ, அதே போல் நாம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது நிச்சயமான ஒரு விசுவாசத்தோடு அதை படிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு இருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியும் இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒரு மருந்தை உட்கொள்வது போல நாம் உட்கொள்ள வேண்டும். அது நல்ல உணவை உட்கொள்வது போல நாம் வேதாகம வசனங்களை உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் ஆத்துமத்துக்கு ஒரு ஆரோக்கியமான தன்மை கொள்ளும். எரேமியா தீர்க்கதரிசி அதைத்தான் கூறுகிறார். வார்த்தைகள் கிடைத்தவுடனே நாம் உட்கொண்டேன். பிரியமானவர்களே, நாம் வேதாகம வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அதிக ஆசையோடு ஆவலோடு வாஞ்சியோடு வாசிக்கிறோமா? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அதிக கேக்குகளையும் பிரியாணி வகைகளையும் தான். அதை நாம் கிடைக்கும் பொழுது நாம் எவ்வளவு ஆசையாக வாஞ்சியாக உட்கொள்கிறோம். எனக்கு இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி விதவிதமான காரியங்களை செய்து உண்டு மகிழ்கிறோமே. அதே போல் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த கிருபையுள்ள வார்த்தையாகிய வேத வசனங்களை நாம் விரும்பி வாசிக்கிறோமா என்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வார்த்தைகளை உட்கொள்ளுகிற காலங்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வேத வசனங்களை அதிகமாக தியானித்து மனனம் பண்ணுவதற்கான காரியங்கள். அதை செய்யும் பொழுதுதான் வார்த்தையில் மாம்சமானவர் நம்மோடு கூட இருந்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான காலங்களாக மாற்றி போட வேண்டும். அடுத்ததாக நாம் பிழைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை தான். நாம் அநேகத்தரம் நினைத்திருப்போம், கிறிஸ்தவர்கள் கூட நாம் நல்ல உணவு உடை இருந்தால், நல்ல வீடு இருந்தால், நல்ல வேலை இருந்தால், எல்லா காரியமும் இருந்தால் நாம் பிழைத்திருக்கலாம் என்று. ஆனால் நீங்கள் அந்த போர்க்காலங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஈரான் இஸ்ரேல் போர் வரும் பொழுதும் பாருங்கள், இஸ்ரேல் காசா போர் வருவதும் பாருங்கள், இங்கு ரஷ்யா உக்ரைன் போர் வருவதும் பாருங்கள், அநேகர் நல்ல பெரிய பெரிய வீடுகளில் குடியிருந்தவர்கள் தான், ஆனால் சந்தோஷமாக குடியிருந்தவர்கள் தான். ஆனால் அந்த யுத்தம் வந்த பொழுது அவர்கள் பிழைப்பதற்கே கடினம் என்று தங்களுடைய வீடுகளை உடைமைகளை விட்டுக்கொண்டு ஓடி செல்லி பதுங்கு குழிகளில் பதுங்கிறார்கள். ஆகையால் நாம் பிழைத்திருக்குவது நம்மளுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு கிடைக்கும் உணவு அல்ல. ஆனால் தேவன் சொல்கிறது லூக்கா 4:4, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையினால் தான் பிழைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு முறையும் தினமும் வேதம் வாசிக்கும் பொழுது, தேவனே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும், இந்த வார்த்தையினால் நான் இன்றைக்கு பிழைத்திருக்க வேண்டும், இந்த வார்த்தையினால் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதத்தின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் வேதம் வாசிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று தெரியாது. ஏன்னா அநேக தரம் அதிக ப்ரிப்பரேஷன், வீட்டை அலங்கரிக்க வேண்டும், ஸ்டார் கட்ட வேண்டும், சீரியல் செட் போட வேண்டும், பெரிய கிறிஸ்துமஸ் மரம் வைக்க வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம். மற்றவர்கள் நம்முடைய வீட்டை பார்த்து என்ன அழகான ஒரு ஸ்டார், என்ன அழகான கிறிஸ்துமஸ் ட்ரீ, எவ்வளவு அழகான சீரியல் செட் என்று வியந்து நோக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் தேவன் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் பிழைத்திருப்பது நாம் உண்டு மகிழ்கிற கேக்கினாலோ இல்லை விசேஷமாக செய்யப்பட்ட பிரியாணினாலோ அல்ல. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் பிழைத்திருப்போம். ஆகையால் வார்த்தையில் மாம்சமானவரை நாம் அனுதினம் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பிழைத்திருப்போம். அந்த பிழைத்திருக்க கிருபையை தேவன் நமக்கு அருள்வாராக. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் அது எவ்வளவு வல்லமையானது என்று எபிரேயர் 4:12 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும்
ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தை என்பது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அப்படி என்றால் நாம் வார்த்தையில் மாம்சமானவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வார்த்தையும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கும். நாம் அநேக அற்புதங்களை ஒரு வார்த்தை சொல்வதன் மூலம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி போடலாம். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, வார்த்தையில் மாம்சமானவரை தியானிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் எனக்கு ஜீவனை தருகிறது, வல்லமையை தருகிறது என்று நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. ஆம், இருபுற கருக்குள்ள பட்டயத்திலும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஏகூத் என்பவன் மட்டும்தான் இருவரும் ஒரு கருக்கான பட்டயத்தை கொண்டு வந்து அந்த மோவாபின் ராஜா சூழித்தவனாக இருந்தபடியினால் அவனை குத்தி கொண்டு போட்டான். அவனால் இழுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அந்த பட்டயம் அந்த மோவாபின் ராஜாவின் வயிற்றுக்குள் சென்று சிக்கி கொண்டது. ஆனால் இந்த வேதாகம பட்டயமோ அப்படி சிக்கிக்கொள்ளாதபடி இருவரும் ஊனையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் பாவ உணர்வால் குத்தப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் பாவங்களுக்காக தன்னையே கொடுக்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கும் பொழுது, வேதத்தில் தியானிக்கும் பொழுது நம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, நம்முடைய பாவங்களை உணர்ந்து குத்தப்பட்டவர்களாக அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வார்த்தையில் மாம்சமானவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்பதின் அர்த்தம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. நாம் அநேகந்தரம் மற்றவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை நாம் சிந்தித்திருப்போம். அவர்கள் இப்படி போக வேண்டும், அப்படி போக வேண்டும் என்றெல்லாம் மனதிற்குள்ளே அநேக சாபங்களை போட்டிருப்போம். காரணம், அவர்களுக்கு விரோதமாக நாம் எதுவும் செய்யக்கூடாமல் இருக்கும். காரணம், அவர்கள் நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்திருந்தாலும் நம்மால் எதிர்த்து ஒன்றும் செய்யக்கூடாமல் இருக்கும் பொழுது நாம் அநேகந்தரம் நம் இருதயத்தின் யோசனையினாலே அநேக காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆகையால் இந்த வசனம் என்பது இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை கூட தேவன் வகையறுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இருதயத்தில் தவறான சிந்தனை கொண்டிருக்கிறோமா? யாரை குறித்து ஒரு அவதூறமான சிந்தனை கொண்டிருக்கிறோம்? யாரை பற்றி நாம் அவர்கள் நினைக்கிறதுக்கு முன்னராக நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நாம் வேதத்தின் மகத்துவங்களை படிக்கும் பொழுது நமக்கு உணர்த்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையில் மாம்சமானவரின் மகத்துவம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம் வேதத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் வேத வாக்கியங்கள் நம் பாவங்களை உணர்த்துகிற வாக்கியங்களாக நமக்கு செயல்படுகிறதா? இல்லை என்றால் ஏனோ தானவென்று ஏதோ ஒரு கதை புஸ்தகம் படிக்குவது போல நாம் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் இது கடைசி காலங்கள், நமக்கு எவ்வளவு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையின் மகத்துவமானவரை உணர்ந்து கொண்டவராக இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்க வேண்டும். அது நம் கணுக்களையும் ஆத்துமாவையும் உருவ குத்துகிறதாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது மட்டும்தான் அது உண்மையான கிறிஸ்துமஸ். கடைசியாக நியாய தீர்ப்பு. நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எல்லா செய்த காரியங்களுக்காகவும் நாம் நியாயசனத்தின் முன்பதாக நாம் நிற்க வேண்டும். வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாயசனத்துக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நாம் வாயின் வார்த்தையினால்தான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறது. ஆகையால் நம்முடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக, மற்றவர்களுக்கு ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளாக, உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும்.
இந்த நியாயத்தீர்ப்பு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான். அவருக்கு கொடுக்கும் பெயரை பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:13, இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நியாயம் தீர்க்க வரும் பொழுது ஒரு தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தில் தான் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. கடைசியில் வெளிப்படுத்தல் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அறிந்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பிரியமானவர்களே, நாம் வார்த்தையில் மாம்சமான வந்தவர், அவருக்கு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், கடைசியில் நியாயத்தீர்ப்பு முன்பதாக தேவனுடைய வார்த்தையாக இருந்து நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். ஆகையால் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது அந்த கடைசி நாளில், நியாயத்தீர்ப்பு நாளில் நமக்கு வெளிப்படும். இந்த வார்த்தையில் மகத்துவம் உள்ளவரை அது உருவாக்குகிறவராக நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் ஆதியில் வார்த்தை, இந்த உலகம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட மகத்துவமானவரை நாம் உண்மையான விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் கவனிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த 100க்கு அதிபதியை போல தேவனா வார்த்தையில் மாம்சமானவரை அதிகமாக விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன பொழுது அப்பேற்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா என்று கடைசி நாளில் நாம் தீர்க்கப்படும். நாம் ஏனோ தானம் என்று ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை பொழுதுபோக்காக செய்து கொண்டு வாழ்வதற்கு நாம் பிறப்பதல்ல, அதற்காக கிறிஸ்துமஸ் அல்ல. ஆனால் வார்த்தையில் மகத்துவமானவரை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று 100க்கு அதிபதியை போல விசுவாசிக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். நாம் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது உட்கொள்ளத்தக்கதாக, ஒரு விசேஷித்த உணவை உட்கொள்ளத்தக்கதாக நாம் உட்கொள்ள வேண்டும். அது எனக்கு இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் இருதயத்துக்கு ஆறுதலும் இருந்ததாக இருந்து எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நாம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையினால் தான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினால் பிழைத்திருக்கிறான் என்று நாம் வார்த்தையில் மாம்சமானவருக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் உண்ணுகிற உணவு நமக்கு ஜீவனை கொடுக்காது, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்கு இருவரும் ஒரு கருக்குள்ள பட்டயம் போல் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேண்டாத காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இருதய சிந்தனைகளை வகையிருக்கிற காரியமாக இருக்க வேண்டும். இத்தனை காரியங்களையும் நாம் பெற்று அனுபவிக்கும் போது மட்டும்தான் நியாயசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நியாயம் தீர்க்க வரும் பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் இருப்போம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நான் நியாய தீர்ப்புக்கு, வார்த்தையில் மாம்சமானவர் நியாய தீர்ப்புக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏனென்றால் இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அறிந்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. நமக்காக இரத்தம் சிந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையில் மாம்சமானவரை நாம் நினைத்து ஜீவிக்கும் பொழுது, வார்த்தையில் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் ஜீவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பதாக நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடி அவருடைய கிருபையில் இணைந்து கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நினைவு கூற கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, வார்த்தையில் மாம்சமானவர் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் அதிகம் சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனை காலங்கள் நாங்கள் வார்த்தையில் மாம்சமானவரை அதிகமாக சிந்திக்காமல் வீணான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, பொழுதை போக்குகிற வார்த்தைகளை செவி கொடுத்து, கோபமான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை நாம் அதிக துன்பப்படுத்தியிருக்கிறோம் கர்த்தாவே. மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மரியாதை போல எங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே மற்றவர்களுக்கு புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தக்க வார்த்தைகளாக மாற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை 100
நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை போல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் கர்த்தாவே, வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்ன பிரகாரம் நாம் வார்த்தையில் மாம்சமானவரின் மகத்துவத்தை, அற்புதத்தை வார்த்தையில் உணர்ந்து கொண்டவராக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாங்கள் செய்கிற அநேக காரியங்களில் உண்டு மகிழ்வதை காட்டிலும் வேதத்தை அதிகமாக தியானித்து அதை உட்கொள்ளத்தக்கதாக, அதனால் இருதயத்தில் அதிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, எங்கள் வார்த்தையினாலே எங்களுக்கு பிழைக்க வேண்டும் கர்த்தாவே. அந்த பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை நாங்கள் அனுதினமும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் ஆண்டவரே இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அந்த கருக்குள்ள பட்டயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட மக்களாக ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை அதற்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம். கடைசியாக வார்த்தையின் மாம்சமானவர் நியாயசனத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்க வேண்டும் கர்த்தாவே. அப்பொழுது நாம் வார்த்தையில் மாம்சமானவராக மகத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் ஜீவித்தோம் என்பதுதான் முக்கியம் கர்த்தாவே. அதற்கு எங்களை உட்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிறோம். கிருபையால் தாங்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.